ஹாய், நான் ரோஹன். நான் ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர். நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையில் நடந்த ரொம்ப மோசமான ஒரு அனுபவத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். நான் முன்பே சொன்னபடி என்னோடய பேர் ரோஹன். நான் 2024 குரூப் 2A நான் இன்டர்வியூ கிளியர் பண்ணி இப்போ ஒரு ஜாபில் நான் இருக்கேன். நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண நினைக்கிறேன்னா, எல்லாருக்குமே இந்த மாதிரி பாலின ஈர்ப்பாளராக இருக்கவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. நிறைய பேரால் அசிங்கப்படுத்தப்பட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த டீனேஜில் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம். அது மாதிரி நான் டீனேஜெல்லாம் முடிச்சு ஈவன் நான் இப்போ ஒரு நல்ல வேலைக்கே வந்துட்டேன். இந்த டைமில் நான் ஒருத்தர்கிட்ட அசிங்கப்பட்ட அந்த விஷயத்த தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறேன். அதை நினச்சி நான் ரொம்ப இரவுகள் தூங்காமல் கூட ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். இப்படி ஆயிடுச்சே, நாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கலாம். இது மாதிரி நான் ரொம்ப அதை நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன். அந்த விஷயம் என்னென்னு நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் ஃபேமிலியோடு ஒரு நகரத்தில் தான் இருக்கோம். என்னோடய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நகரத்தோட மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அது கொஞ்சம் பேக் சைடில் ஒரு 700 மீட்டர்ஸில் கொஞ்சம் தனியாக இருக்கும். ரூரலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் இங்கே டெவலப்டு ஏரியா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் டாக்டர் இருக்கார். அவருக்கு ஒரு பையன் ஆக்டிங் டிரைவராக அப்பப்போ, அவனும் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கான். ஆக்டிங் டிரைவராக அப்பப்போ போவான். இது மாதிரி அப்பப்போ வந்துட்டு போகிறனால பொதுவாக தெரியும்ல, இந்த மாதிரி பாலின ஈர்ப்பாளர்கள்னால் யாராவது நமக்கு பிடித்த மாதிரி வந்தால் அதை நம்ம ரொம்ப ரசிப்போம், ரொம்ப ஆழ்ந்து கவனிப்போம். இது மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும் பொழுது எனக்கு அந்த பையன் மேலே ஒரு அன்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு அட்ராக்ஷன் அவன் மேலே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏதாவது நம்ம பேசலாம் அப்படின்னு எப்படி எனக்கு பேசுகிறது அந்த மாதிரி தெரில. ரொம்ப பயமாக இருக்க மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, ஆனால் ஏதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் வைக்கணும் அப்படின்னா, அவன் எப்படின்னா டாக்டர் இது மாதிரி ஆஃப்டர்நூன் போகும்பொழுது நைட்டு பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்கு ரெகுலராகவே வருவான். வந்துட்டு அவரை 10:30க்கு விட்டுட்டு அது மாதிரி போகிறப்ப ஒரு நாள் நான் சும்மா வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு இருக்கும்பொழுது அப்படியே அவன் அவரை விட்டுட்டு அவனோட பைக் எடுத்துகிட்டு போகும்பொழுது நான் ஸ்டாப் பண்ணி சும்மா பேச்சு கொடுக்குற மாதிரி பேசினேன். உன் பேர் என்ன பிரதர் பண்ணுறீங்க அந்த மாதிரி. அவனும் அவனோட பேர் சொன்னான். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இல்லை, இப்போது டெய்லி ஃபாதர் லேட்டாக தான் வருவார், அவரை ட்ராப் பண்ணோம், அது ஆக்டிங் டிரைவர் வேணும், நான் இப்போ ஒரு 1 வீக்காக ட்ரைனிங்க்கு வெளியே போகிறேன் அந்த மாதிரி. அது நான் சும்மா தான் சொன்னேன். இருந்தாலும் அந்த டைமில் சரி, எங்கள் அப்பா ஆக்டிங் டிரைவர் கேட்டாங்க அந்த மாதிரி. எங்கள் வீட்லேயும் 2 கார் இருக்குது, அதனால் ஆக்டிங் டிரைவர் கேட்டாங்கன்ற மாதிரி நான் வந்துட்டு சொன்னேன். சரி ஓகே பிரதர், எப்போன்னு சொல்லுங்கள், நான் வரேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெகுலராக இப்போ டாக்டருக்கு 10:30க்கு இருக்கும், அதுக்கப்புறம் எப்போனாலும் நான் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி சொல்லி நான் காண்டாக்ட் நம்பர் வாங்கிட்டேன். இது மாதிரி நான் காண்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு ரெகுலராக சும்மா குட் மார்னிங் குட் நைட்னு அந்த வாங்கின நாள்லேருந்தே நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்து ரெகுலராகவே பண்ணுவேன். மார்னிங்கும் நைட்டும் குட் மார்னிங் குட் நைட்னு ரெகுலராகவே நான் மெசேஜ் பண்ணுவேன் அவனுக்கு. அவனும் ரிப்ளை பண்ணுவான். அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன பிரதர் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க, சேல்ரிலாம் எவ்வளோ வரும் என்ன அந்த மாதிரி கேட்பான். நானும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சம்டைம் அவனுக்கு இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும், அது மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் கேட்பான். ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டான், கம்மியாக தான் கேட்பான். அதுவும் அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட தந்துட்டான். சும்மா ஒரு 10,000 இந்த மாதிரி தான் கேட்பான். அதுக்கப்புறம் வாங்கினா இந்த டைமில் தரேன்னு சொன்னால் அதுபடி கரெக்டாக தந்துடுவான். இதே மாதிரியே எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் இப்போ எங்கள் வீடு எப்படி இருக்குன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் எனக்கு ஒரு ஹாலும் ஒரு ரூமும் இருக்கும், அட்டாச் பாத்ரூமோடு சேர்த்து. மேக்ஸிமம் நான் என்னோடய ஹாலில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சோஃபா டிவி எல்லாமே கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்கும். மேலே எனக்காக நான் வாங்கிக்கிட்டது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வரும்பொழுது எனக்கு ஒரு ப்ரைவசி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இது மாதிரி அப்போ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஆரம்பித்தான். டாக்டரை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப என் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போவான். நல்லா ஜாலியாக தான் பேசுவான். நான் என்ன தான் இந்த மாதிரி ஓரின ஈர்ப்பாளராக இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த 6 மந்த்து எனக்கு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஆனால் அவன் கொஞ்சம் சம்டைம் ரூடாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப பயமாக இருக்க மாதிரி இருக்கும். சிலத்தை பற்றி சில நேரம் அவன் பேசும்பொழுது என்ன இப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் பேசுகிறான், இல்லை ஒரு மாதிரி என்ன மாதிரி இருக்கவங்கள கேவலமாக பேசுவான். அதனால எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அவன் மேலே இருக்க அந்த அட்ராக்ஷனும் குறையவே இல்லை.
அதுவும் இன்னும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எனக்கு வந்து இது மாதிரி ஒரு பையன் மேலே ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கா, அவன் என் கூட வந்து நைட்டு ஒரு 10:30 11 இந்த மாதிரி என் கூட ஸ்டே பண்ணியிருக்கும் பொழுது எனக்கு அந்த மாதிரி ஆசைகள் அவன் மேலே இன்னும் அதிகமாக தானே செய்யும். இதே மாதிரியே நாட்கள் போயிட்டே இருக்கப்ப அதுக்கப்புறம் என்கிட்ட பர்சனலாக கொஞ்சம் பேச ஆரம்பித்தான். எப்படி பேசுவான் அப்படின்னா, நான் ஒரு நாள் வந்து அதாவது என்னோடய பார்ட்னர்னு சொல்ல முடியாது, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு. அது வந்து நான் இவன் மட்டும்தான் பார்க்கணுங்கிறதுக்காக நான் அவங்க கூட கொஞ்சம் டீப்பாக இருக்க மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் வேணும்னே தான் ஒரு இதை வந்து ஸ்பெல் தப்பாக பண்ணியிருந்தேன். அது மாதிரி பண்ணும்பொழுது அவன் அதை பார்த்துட்டு, என்ன பிரதர் இதில் வந்து ஸ்பெல்லிங் எரராக இருக்குது அந்த மாதிரி சொல்லி அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தான். அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் ஆக ஆக அவன் கொஞ்சம் அதை பற்றி பேச ஆரம்பித்தான். எப்படி பிரதர் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் எப்போ மேரேஜ் அந்த மாதிரி கேட்பான். நானும் சொல்லிவிடுவேன், இந்த மாதிரி மேரேஜ்லாம் பண்ண மாட்டோம், இப்போதைக்கு சும்மா லிவிங் டுகெதரில் இருக்க மாதிரி இருக்கும், வீட்டுக்கு தெரியாத அப்பப்போ வந்துட்டு போவாங்க, அந்த மாதிரி வந்து நானும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு டைம் பேசும்பொழுது அவன் அதை பற்றி ரொம்ப டீப்பாக பேசுவான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்களா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அந்த மாதிரி கேட்கும்பொழுது நான் வந்து வேணும்னே இந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி சொல்லுவேன். இந்த மாதிரி இல்லை பிரதர், அந்தளவுக்கு ஒன்றும் அவன் நினைக்கிற அளவுக்கு அவளோட அன்பை வந்து என்னால் பூர்த்தி பண்ண முடியல, அவள் நினைக்கிற அளவுக்கு அந்த லவ் அண்ட் கேரை என்னால் கொடுக்க முடியல. நான் இங்கே வந்து லவ் அண்ட் கேர்னு சொல்கிறது என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது டைரெக்டாக அவன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி என்னால் கொடுக்க முடியல, அதனால் அவளுமே அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். என்கிட்டயே அவள் ஓப்பனாகவே இதை சொல்லியிருக்கா, எனக்கு வந்து நான் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்ககிட்ட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லவ் அண்ட் கேர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. கொஞ்சம் டீப்பாக பேசும்பொழுது அப்பா சொன்னால், என்னெல்லாம் விட்டால் நான் ரொம்ப லவ் பண்ணுவேன், ரொம்ப கேர் பண்ணுவேன், என்ன இப்படி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இவ்வளோ அழகாக வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி ஒன்றத்துக்கு ஆக மாட்டேங்கிற, நீ சரிப்பட்டு வர மாட்டேங்கிற அப்படி சொல்லுவாள். அது ஆனால் ஏனோ எனக்கு தெரியல, எனக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட் பையன்ட்ட மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் லவ் அண்ட் கேர், நான் இந்த இடத்துல லவ் அண்ட் கேர்னு சொல்கிறத சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் என்ன சொல்வேன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்ட்ரைட் பையன்ட்ட நான் பேசும்பொழுது நான் இது மாதிரி கொஞ்சம் பேர்கிட்ட பேசியிருக்கேன். அந்த இதில் வந்து என்னால் லவ் அண்ட் கேர் கொடுக்க முடியல அப்படின்னு நான் அவங்கள்ட்ட என்னை தாழ்த்தி சொல்லும்பொழுது அவங்க உடனே அப்போ நான் கொடுக்குறேன், நான் லவ் அண்ட் கேர் கொடுக்குறதுல ரொம்ப பெரிய ஆள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரியே நான் இவன்ட்டையும் பேசிகிட்டு இருக்கும்பொழுது சொன்னால், அதுக்கப்புறம் சரி உன் கேர்ள் ஃப்ரெண்டோட இன்ஸ்டா ஐடி கொடுன்னு அப்பப்போ என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான். எனக்கு இல்லை அவள் வந்து அக்கௌண்ட் ப்ரைவேட்டில் தான் வச்சுருப்பா, அது கேட்டால் அவன் என்கிட்ட சண்டை போடுவா, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாள், அவங்க வீட்லேயே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால் அவள் இன்ஸ்டா அதிகம் யூஸ் பண்ண மாட்டாள். அதை மாதிரியே நான் கொஞ்ச நாள் சொல்லி சமாளிச்சுட்டு எனக்கு மட்டும் என்னோடய ஆசை தீர என்னென்னலாம் அவன்கிட்ட பேச முடியுமோ அது மாதிரிலாம் பேசுவேன். இப்போ லவ் அண்ட் கேர் கொடுக்கறத பற்றி ரொம்ப டீப்பாக நாங்கள் பேச ஆரம்பித்தோம். சில ரீல்ஸ் எல்லாம் எனக்கு அவன் அனுப்புவான், இந்த மாதிரிலாம் லவ் அண்ட் கேர் நம்ம கொடுக்க முடியும், இப்படியெல்லாம் பண்ணலாம், நான் இப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய இந்த மாதிரி இப்போ நிறைய இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வருது இல்லை, அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் கொடுப்பான், எனக்கு அனுப்பிவிடுவான், இதை உன் ஆளுக்கு அனுப்பிவிடும் அப்படின்னு. நானும் அவளுக்கு அனுப்பின மாதிரியே எனக்கு ஆக்சுவலி அது மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் நான் அவங்களுக்கு அனுப்பி அவங்க இதை சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும், யார் உனக்கு இதை அனுப்புனா, அவங்கள எனக்கே பார்க்கணும் போல் இருக்குது, அந்த மாதிரி அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நானே க்ரியேட் பண்ணுற மாதிரி ஈவெண்ட்டை மட்டும் நான் பேசிகிட்டு இருந்தேன், அவங்கள்ட்ட நான் பேசலை. அது மாதிரி இருக்கப்ப இல்லை எனக்கு அவங்கள்ட்ட பேசியே தான் ஆகணுன்னு இருக்குது, என்ன நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற, இதை கூட பண்ண மாட்டியா பேசினோம்னா. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஏஜில் அவன் ரொம்ப டீனேஜ் பையன்தான், 21 வயசு தான் இருக்கும். அந்த ஏஜில் வந்து எல்லாேருக்கும் அந்த லவ் அண்ட் கேர் கொடுக்கணுன்ற அந்த ஆசைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. யாருக்காவது நம்ம லவ் அண்ட் கேர் கொடுக்கணும், நமக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது, அந்த மாதிரி இருப்பாங்கள்ல. அது மாதிரி அவனுக்கும் அந்த ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆக்சுவலி அவனுமே ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான். பட் இந்த லவ் அண்ட் கேர் கொடுக்கறதுல அவனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த டைமில் யாராவது ஆள் கிடைப்பாங்களான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ தான் நானும் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட அந்த டெலிகிராம் ஐடியை நான் அவங்களோடது மாதிரி கொடுத்தேன். ஆனால் அதில் நான் தான் பேசினேன். அந்த டெலிகிராமில் அந்த கேர்ள் அவன்கிட்ட பேசுகிற மாதிரி நான் தான் பேசினேன். அது வந்து நான் ஒரு 4-5 டேஸ் பேசினதுக்கப்புறம் அவனுக்கு நான் தான் பேசுகிறேன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான், ரொம்ப கேவலமாக சத்தம் போட்டு பேசினான். என்னோடய ஹாலில் இருந்து தான் பேசினான் மேலே. அப்போ அவன்கிட்ட நான் ரொம்ப கெஞ்சினேன், ஏன்டா இப்படி கீழெல்லாம் கேட்டால் அசிங்கமாகிடும், அது நான் பேசலன்ற மாதிரி நான் எவ்வளோ சமாளித்தேன். ஆனால் அவன் வந்து என்னை ரொம்ப
ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் கேவலமாக பேசிட்டு போயிட்டான். அந்த நிகழ்வை நினச்சி நான் ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் யார் கூடயாவது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணால் ரொம்ப சேஃபாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் வரவங்க தெரிஞ்சவங்க கூட பண்ணிக்காதீங்க. ஓகே, டேக் கேர். பாய்.